இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பொது காலம் 17வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே வாழும்போதே எப்படி நலமான பணிகளால் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு உரு கொடுப்பது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு தோப்பில் தேக்கு மரமும் மாமரமும் அருகருகில் வளர்ந்திருந்தன. தேக்கு மரம் சொன்னது, நான் வளர்ந்து வெட்டப்பட்டதும் வலிமை மிகுந்த திடப்பொருட்களை உருவாக்க பயன்படுகிறேன். என் விலையோ அதிகம், நிறைய உபயோகம். ஆனாலும் மக்கள் உன்னையே அதிகம் போற்றுகிறார்கள், ஏன்? மாமரம் சொன்னது, நான் வாழுகின்ற போதே வழங்குகிறேன், நீ வீழ்கின்ற போது மட்டுமே பயன்படுகிறாய் என்பதை எடுத்துரைத்தது. நாமும் இன்று நம்முடைய வாழ்வை அலசி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வாழ்கின்ற போதே நன்மை தீமை அறிந்து நலமான பணிகளால் எல்லா அன்பு மனிதர்களையும் அன்பு செய்து வாழும் பொழுது நாம் பயனுள்ள மாமரத்தைப் போல வாழ்கின்றோம். இயேசுவோடு உடனிருந்த சீடர்கள் 3 ஆண்டு காலம் அவரை பின்பற்றிய போதும் அவர்கள் இயேசுவினுடைய மீட்பு பணி என்ன என்பதை அவர்கள் பல்வேறு தருணங்களில் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவினுடைய போதனைகளையும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போனதற்கான காரணம், அவர்கள் இயேசுவை எத்தகைய மனநிலையில் பின்பற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்ததுமாகும். இருப்பினும் தங்கள் அறியாமையை வெளிப்படுத்தி இயேசுவிடமிருந்து தெளிவான புரிதலை கேட்டு புரிந்து கொள்வது, வாழும்போதே எவ்வாறு பலன் தருகின்ற வாழ்வை வாழ்வது என்பதை அறிய துடித்த மனநிலையும், சீடத்துவ வாழ்வு என்பது உடனிருக்கும் இறைவனை முழுமையாக நம்பி வாழ்வதுமே என்பதையும் எடுத்துரைக்கின்றது. நாமும் உணர்வோம். இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்வின் வழியாக இயேசுவினுடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ தடையாயிருக்கின்ற எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது நாமும் வாழ்கின்ற போதே பலன் தருகின்ற மனிதர்களாக வாழ முடியும் என்பதை உணர்ந்தால் இயேசுவினுடைய இறையாட்சி இந்த மண்ணில் என்றும் தழைத்தோங்கும். இறைவன் என்றும் நம்மோடு.